அவனை வீழ்த்துவதற்கு அவனை போல சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு படையாக திரண்டு அவனை வீழ்த்த வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் போடுகிற ஓட்டு என்பது பாசிசத்திற்கு போடுகின்ற ஓட்டுன்னு 2002 பேசியிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு சொல்றோம். நாங்கள் பாசிசத்திற்கு எதிரான இந்த போர்ல இன்னைக்கு ஆதரிப்பது என்பது ஒரு கட்டம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆதரிக்கணுங்கிற வாதங்களை இந்த தரப்பு இடதுசாரி அமைப்புகளே முன்வைக்கிறாங்கல்ல. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை நிலைநிறுத்திக் கொள்கின்ற அளவிற்கு பலம் வாய்ந்தவர்களாக இந்தியா கூட்டணி கிடையாது. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை நிலைநாட்டி அவனுடைய தோல்வியை உறுதிப்படுத்திடும். இவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டிடும். இந்த அமைப்பு, இந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கும், இந்த தேர்தல் ஆணையம் பாதுகாக்கும், இந்த ராணுவம் பாதுகாக்கும். இவன் வன்முறை பண்ணான்னா அவனுடைய வன்முறையை முறியடிச்சு வெற்றியை நிலைநாட்டிடும் சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எப்போ அவங்க தங்களுக்கு பாதகமான சூழ்நிலை வருதோ அப்போது பாசிஸ்டுகள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்கன்றது தான் வரலாறு. இப்படிதான் ஹிட்லர் செஞ்சார். இப்படிதான் இன்னைக்கு அமெரிக்காவில் சமீபத்தில் 2021 ட்ரம்ப் ஃபெயிலியர் ஆகிற போது கேபிட்டல் அந்த மாளிகையவே முற்றுகையிட்டு அவர்களுடைய பாசிச குண்டற்படையை வச்சு இது பண்ணாங்க. முஸ்லீம் மக்களையும் சரி, தன்னுடைய திட்டத்திற்கு பாசிச திட்டத்திற்கு ஒத்து வராத அரசு அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாரையும் தூக்கி அடிச்சு எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு ஒரு ஒத்திசைவாக்கல் நிகழ்ச்சியை செய்து தயார் நிலையில் வச்சிருக்குது இந்த இன்னைக்கு இருக்கிற RSS பிஜேபி கும்பல். அதை அன்னைக்கு இருந்த பாசிஸ்டுகளோட அல்லது ட்ரம்போடையோ அல்லது பிரேசில் இருக்கிற பொல்சோனாரோடையோ கம்பேர் பண்ண முடியாது. அதை விட மிக பிரம்மாண்டமான 100 ஆண்டுகள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை கொலை செய்து இஸ்லாமிய மக்களையும் தலித் மக்களையும் எதிர்கட்சிகளையும் வேட்டையாடி ருசி கண்ட ஒரு கும்பல் இது. குஜராத்தில் ஓராண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் புதைக்கப்பட்ட அந்த சுடுகாட்டில் போயிட்டு அந்த எலும்பு கூடுகளை எடுத்து அதுக்கு பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொலை செய்கிறாங்க. இப்படி யார் செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெறி அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். மக்கள் ஒரு ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை வீழ்த்திய பிறகு அது நடைபெறலை அல்லது ஆட்சியை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ மக்கள் சும்மா இருப்பாங்களா? கிளர்ச்சி செய்ய மாட்டாங்களா? போராட மாட்டாங்களா? இந்த அச்சம் அவங்களுக்கு இருக்காதா? பாசிசம்னா என்ன? பாசிசம் எதற்காக வருது? இந்த பாசிஸ்டுகளுடைய கேரக்டர் என்ன? இவனுடைய பலம் என்ன? இவன் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்றதை பற்றி மக்கள் புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிற வேலையை இந்தியா கூட்டணி செய்ய கிடையாது. இந்தியா கூட்டணி செய்திருந்தால் இந்தியா கூட்டணியோ அல்லது இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பாசிசத்தை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தி பாசிச அபாயம் வரப்போகிறது, பாசிஸ்டுகளுடைய தன்மை இது என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தால் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேளாண் மசோதா பற்றி பேசுகிறாங்க, சிஏ பற்றி பேசுகிறாங்க, இடி, சிபிஐ இதோட அடக்குமுறைகளை பற்றி பேசுகிறாங்க. இப்போ உணர்த்திட்டு தானே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட, அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அதான் இடி செய்கிறத சொல்கிறாங்க, இப்போ சிபிஐ செய்கிறத சொல்கிறாங்க, ஐடி செய்கிறத சொல்கிறாங்க, இப்படி மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? பாசிச ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான தயாரிப்புகள், ஒத்திசைவாக்கம், ஒரு மிகப்பெரிய பேர் அபாயம் வரப்போகிறது. இதெல்லாம் இதற்கான தடைகளை எல்லாம் நீக்கிறாங்க. யாரும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. ஒரு பாசிசத்தை நிலைநாட்டுவதற்கு, பாசிச அரசை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதிரிகளை எல்லாம் ஒடிச்சு கட்டி அடக்கி ஒடுக்கி அதுக்கு பிறகுதான் பாசிசம் வரும். பாசிசம் எடுத்தோடனே வந்துடுறது கிடையாது. எந்த சகுனத்தையும் காட்டாமல் பாசிசம் உடனே வந்துடாது. அதுக்கான சகுனம் தான் இதெல்லாம். இன்னைக்கு உலகம் முழுக்க பாசிச அமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் வரலாறு கண்டிராத மிக பலம் வாய்ந்த மிக நுட்பமான முறைகளில் செயல்படுகிற பல்வேறு வலைப்பின்னல்களை கொண்ட ரகசிய அமைப்புகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு கேங் அப்படின்னு சொன்னா இது RSS பிஜேபி தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாசிச அமைப்பை நீங்கள் தேர்தலில் ஒரு ஓட்டு போட்டு ஒருவரல் புரட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாள்ல ஓட்டு போடுவதன் மூலமாக இப்படிப்பட்ட அமைப்பை ஒழிக்க முடியுமா? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. அதில் நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. தேர்தலில் பங்கெடுப்பதன் மூலமாக பாசிசத்தை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறீங்க. முதல்ல நீங்கள் ஒரு முன்வைக்கிற அந்த கருத்து பார்த்தீங்கன்னா காவி கார்ப்பரேட் பாசிசம் அப்படின்னா என்ன தோழர்? கிட்டத்தட்ட 1925 தொடங்கப்பட்ட RSS இயக்கம் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது இந்துக்களுக்கான நாடு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அந்நியர்கள் என்று ஒரு இந்துத்துவ கண்ணோட்டத்தை பிரச்சாரம் செய்து அவர்களை வந்தேரிகள், அந்நியர்கள் என்று இழிவுபடுத்தக்கூடிய, மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மோதவிட்டு ரத்தம் குடிக்கின்ற ஒரு பிரிவினைவாத அரசியலே இது கையில் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் சாதி ரீதியாக பார்ப்பனியம் பல 2000 ஆண்டுகளாக சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் RSS. அதனுடைய அமைப்பு தான் பிஜேபி. அப்போ இந்த அமைப்பு என்பது பாசிச கும்பலாக இருக்கிறது. அது கார்ப்பரேட்டுகளுடைய உதவியோட, கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சிக்காக, கார்ப்பரேட்டுகளுடைய கொள்ளைக்காக அதோடு இணைந்து வருது.
அப்போ குறிப்பாக ஃபாசிசம் அப்படின்ற இந்த விஷயமே எதற்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாசிசம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ற கருத்து தான் சாதாரண மக்களுக்கு வந்து இருக்குது. அப்படி ஓரளவு விவரம் புரிஞ்சவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி, தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி, இப்படி வந்து ஒரு சனாதனத்தை அமுல்படுத்துகிற ஒரு ஆட்சி அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க. ஆனால் ஃபாசிசம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஃபாசிசம் என்பது முதலாளித்துவம் உழைக்கின்ற மக்கள் மீது ஒரு பட்டவர்த்தனமான வெளிப்படையான ஈவிரக்கமற்ற முறையில் ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக, அதன் மூலமாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை தீர்த்து கொள்வதற்காக, இயற்கை வளங்களையும் தொழிலாளி வர்க்கங்களுடைய உழைப்பையும் சுரண்டுவதற்காக பட்டவர்த்தனமாக தங்களுடைய சர்வாதிகாரத்தை மக்கள் மீது ஏவுவதற்காக வருகிறதா பாசிசம். அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து முதலாளித்துவத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குது, ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக 1980களில் வந்து தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கையை உலக முதலாளித்துவம் வந்து பல நாடுகளில் அமுல்படுத்தி அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பல்வேறு நெருக்கடிகளை அது சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்குது. குறிப்பாக 2008 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டு அது உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு நெருக்கடியாக, ஒரு பொது நெருக்கடியாக, அதாவது வந்து சுற்றுச்சூழல் நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, பஞ்சம் பசி பட்டினி, இப்படி பல்வேறு நோய் நொடிகள், இப்படி எல்லா விஷயங்களையும் பாதிக்கக்கூடிய, அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பொது நெருக்கடியாக முதலாளித்துவத்துக்கு ஏற்பட்டிருக்கு இந்த கொள்கைகளை, தனியார் மய தாராளமய கொள்கைகளை அமல்படுத்துவதனுடைய விளைவாக. ஆனால் மறுபடியும் எந்த கொள்கை வந்து முதலாளித்துவத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துனுச்சோ அதே கொள்கைகளை மிக வேகமாக அமுல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு, அந்த வகையில் இயற்கை வளங்களையும் மக்களுடைய தொழிலாளர்களுடைய உழைப்பையும் சுரண்டுவதற்கு வந்து அவனுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்குது. அப்போ தான் அவன் நெருக்கடியை தீர்த்து கொள்ள முடியும். அது என்னன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நெருக்கடி மூலமாக வந்து திணிக்கிறான்னு, அது என்னென்ன விஷயங்கள் அப்படி வந்து அதோட பண்புகள் என்ன? நம்ம வந்து பாசிசத்தை பற்றி வரையறுத்த கம்யூனிஸ்ட் அகிலம், உலகம் முழுக்க வழிகாட்டக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய தலைவர் அதை வந்து வரையறுத்து சொல்லியிருக்கிறார். பாசிசம் என்பது நிதி மூலதனத்தினுடைய ஆக மிக இனவரி கொண்ட, மதவரி கொண்ட ஒரு முதலாளித்துவ சர்வாதிகாரம், பட்டவர்த்தனமான சர்வாதிகாரம். அது தொழிலாளி வர்க்கத்தை உழைப்பை சுரண்டுவதற்காகவும் அடக்கி ஒடுக்குவதற்காகவும், அதற்கு குறைந்தபட்ச ஜனநாயக உரிமை கூட அந்த மக்களுக்கு வழங்காமல் ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தட்டி பறிச்சுட்டு சர்வாதிகாரத்தை செலுத்தி உழைப்பு சுரண்டலுக்காக வருது, தங்களுடைய நெருக்கடியை தீர்த்து கொள்வதற்காக வருது தான் பாசிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இந்த தனியார் மய தாராளமயம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பொதுத்துறை நிறுவனங்களை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது, பிபிபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனியாரும் பப்ளிக் நிறுவனங்களும் கொலாபரேஷன் வச்சுக்கிறது, இதன் மூலமாக வந்து பொதுத்துறைகளை சூறையாடுறது, இப்போ பிஎஸ்என்எல்ல ஒழிச்சு கட்டி ஜியோ, ஏர்டெல்லாம் வர்றது, இப்படி எல்லா தொலைத்தொடர்பு, வணிகம், கப்பல், இப்படி இயற்கை வளங்கள், தண்ணீரை எடுத்து வியாபாரம் பண்ணுறது, கல்வியை தனியார் மயமாக்குறது, இப்படி வந்து எல்லாவற்றையுமே வந்து வணிக நோக்கத்துக்காக, மக்களுக்கு சர்வீஸ் மைண்டடாக இல்லாமல் எல்லாத்தையும் கமர்ஷியல் பண்ணுறது, லாப நோக்கத்தோடு பார்க்குறது, இப்படி லாப வெறி கொண்டு அடைகிற ஒரு கொள்கையாக தான் தனியார் மய தாராளமய கொள்கை. அதுதான் இன்றைக்கி நெருக்கடி ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் அதை கொண்டு வர்றாங்க. அப்போ இது ஈவிரக்கமற்ற முறையில் தனியார் மயத்தை, தாராளமயத்தை அமுல்படுத்தி அதன் மூலமாக வந்து முதலாளிகளுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதற்கு ஜனநாயகம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கொடுக்குற உரிமை, கருத்து கொடுக்குற உரிமை, இந்த கான்ஸ்டியூஷன், இந்த சட்டமன்றம், பாராளுமன்றம், இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நேரடியாக வந்து இந்து ராஷ்டிரத்தை வந்து டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபாசிச ஆட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு ஆட்சியை நடத்தணும். அதுதான் ஃபாசிச ஆட்சி. அந்த ஆட்சிக்கு வந்து பொருத்தமாக இருக்கக்கூடிய ஆள் தான் இன்றைக்கி வந்து மோடி. அதனால் கார்ப்பரேட்டுகள், பன்னாட்டு கார்ப்பரேட்டுகள், உள்நாட்டு தரகு முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து மன்மோகன் சிங் வந்து ரொம்ப மக்களுடைய எதிர்ப்பு போராட்டங்களெல்லாம் கண்டு அஞ்சு ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆகவே அவர் இப்போ பொருத்தமாக இருக்க மாட்டார். ஈவரக்கமற்ற முறையில் முதலாளிகளுக்கு சேவையாற்றக்கூடிய, அடிவணிந்து செயல்படக்கூடிய, விசுவாசியாக இருக்கக்கூடிய மோடியை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க 2014 பிரதமராக. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் வேகமாக பாசிசத்தை திணித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மோடி வந்து ஒரு முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் தீவிரமாக பாசிசத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. இந்த சூழலில் அவரை எதிர்த்து போராடுவதற்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை, எல்லா உரிமைகளும் இழந்துட்டோம், நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு உரிமை தான், அதுவும் அடுத்த தேர்தலில் இருக்குமான்னு நமக்கு தெரில அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அது வாக்குரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி அவரை வீழ்த்துவதை விட்டுட்டு அதிலேருந்து புறக்கணித்து தனியாக நிற்பது என்பது சரியா? சரி, அது வந்து குறிப்பாக வந்து ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபாசிசத்தை இந்தியாவிலேயே அமுல்படுத்தக்கூடிய இந்த காவி ஃபாசிசம் என்பது அது என்ன பேக்ரவுண்டில் இருக்குது, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய பலம் என்ன, அதனுடைய தன்மை என்ன,
அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து எதில் வீழ்த்த முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 80 கிலோ வெயிட்டுள்ள ஒரு நபர் இருக்கிறான்னா அவனுடைய அவன் என்ன பயிற்சி எடுத்துருக்கிறான், அவன் என்ன அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவன்கிட்ட என்னென்ன மர்ம கலைகள்லாம் அவன் கற்று வச்சுக்கிறான் அப்படின்றத நீங்கள் அவனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அவனை வீழ்த்த முடியும். அப்போ ஃபாசிசம் இன்றைக்கு இருக்கிற பார்ப்பன ஃபாசிசம், காவி ஃபாசிசம் என்பது 2000 ஆண்டுகளாக மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தோம், தோளில் பிறந்தோம், சத்திரியம், இப்படி மக்களை வந்து சாதி ரீதியாக வர்ண ரீதியாக பிளவுபடுத்தி வச்சு மோத விட்டு ரத்தம் குடித்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்குது 2000 ஆண்டுகளாக. அந்த அடிப்படையில் உருவான 1925 உருவான ஆர்எஸ்எஸ் வந்து இது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதை நோக்கி இன்றைக்கி பயணித்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான அமைப்புகளை வந்து உருவாக்கி வச்சுக்கிறான். குறிப்பாக பதிலி அமைப்புகள்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட அமைப்புகளை வச்சுருக்குன்னு சொல்லி அந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஆய்வு செய்த பத்ரி நாராயணன் சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் அவர் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் வந்து பல நூற்றுக்கணக்கான அமைப்புகளை வைத்திருக்கிறது, கொலைவரி அமைப்புகளை, ரகசிய அமைப்புகளை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிட்டத்தட்ட 800 அமைப்புகள் பதிலி அமைப்புகளை வச்சுருக்குன்னு சொல்கிறார். பதிலி அமைப்புகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்வது, அவர்களுக்கு தகுந்த இந்து மனநிலையை, இந்துத்துவ மனநிலையை அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதை பிரச்சாரம் பண்ணுறது, மோடிக்கு ஆதரவாக வேலைகளை செய்கிறது. ஆனால் கேட்டால் எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று பேசுவது. இப்படி வந்து என்ஜிஓக்களை வச்சுருக்கிறது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை வச்சுருக்கிறது, ரகசிய அமைப்புகள் பல அமைப்புகளை வச்சுக்கிறான். இப்போ சனாதன் சன்ஸ்தான் இருக்குது, இப்போ வந்து கௌரி லங்கேஷை கொண்டது, கல்புரிக்கியை கொண்டது, தபோல்கரை கொண்டது, மிகப்பெரிய இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், முற்போக்காளர்கள், மோடி அரசை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய அறிவுஜீவிகள், இவங்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய ரகசியமான அமைப்பு ஜனாதன சன்ஸ்தான் ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட ரகசிய அமைப்புகளை வச்சுக்கிறான். அது மாதிரி வந்து மதவெறி ஊட்டுகின்ற, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை கக்குகின்ற பல்வேறு அமைப்புகளை வந்து வச்சுக்கிறான். இப்போ இந்து யுவா வாகினின்னு வச்சுக்கிறான், துர்கா வாகினின்னு வச்சுக்கிறான், அனுமன் சேனான்னு வச்சுக்கிறான், அப்புறம் வந்து கிருஷ்ண சேனான்னு வச்சுக்கிறான். இப்படி வந்து ஆர்எஸ்எஸ் இது மாதிரி வந்து லவ் ஜிகாத்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிறான், கௌரக்ஷான்னு ஒரு பசு பாதுகாப்பு படைன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிறான். இப்படி எண்ணற்ற அமைப்புகளை வந்து வச்சுருக்கிறான். இதை பற்றி தான் அவர் பத்ரி நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், பனி முகடு மேலே தெரிகிறதும் தெரியுது. ஆனால் அதுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வந்து விஷயங்கள் பல யாருக்கும் தெரிகிறதில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் வந்து பேசக்கூடியது வந்து சும்மா அவன் வந்து வன்முறை பண்ணுறான், கலவரம் பண்ணுறான், அவன் வந்து தேர்தலில் ஃபெயிலியர் ஆகிட்டால் அதை வெற்றி பெற்றான், இப்படிப்பட்ட மேலோட்டமான ஆர்எஸ்எஸ்னுடைய நிழலை பற்றி தான் பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய மொத்த உருவத்தை பற்றி யாரும் இவர்கள் பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு ஒரு பத்ரி நாராயணன். அப்போ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொலைவரி கொண்ட ஒரு அமைப்பு தான் இனவரி, மதவெறியை ஊட்டுகின்ற, மக்களை மோத விட்டு ரத்தம் குடிக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இது. இப்போ நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, பல்வேறு காலகட்டங்களில் 2007 பல்வேறு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை ஆர்எஸ்எஸ் நிகழ்த்தியிருக்குது, பல கலவரங்களை வந்து நிகழ்த்தியிருக்கிறது. அப்போ அவர் நிகழ்த்திட்டு அவங்களாம் இன்றைக்கி வந்து உயர் பதவிகள்லையும் பொறுப்புகள்லையும் மத்திய அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி 2002 உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குஜராத் கலவரம், அது மாதிரி நிறைய கலவரங்களை வந்து திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வன்முறை கும்பல், உலகமே கண்டிராத ஒரு ஃபாசிச அமைப்பு. மற்ற பல நாடுகள்லையும் ஃபாசிசம் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஃபாசிச அமைப்புகள் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வரலாறு கண்டிராத, மிக பலம் வாய்ந்த, மிக நுட்பமான முறைகளில் செயல்படுகிற, பல்வேறு வலைப்பின்னல்களை கொண்ட, ரகசிய அமைப்புகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு கேங் அப்படின்னு சொன்னால் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச அமைப்பை நீங்கள் தேர்தலில் வீழ்த்தி விட, ஒரு ஓட்டு போட்டு ஒருவரல் புரட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாளில் ஓட்டு போடுவதன் மூலமாக இப்படிப்பட்ட அமைப்பை ஒழிக்க முடியுமா? இல்லை, அது மட்டும் இல்லை அது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொலைவரி அந்த இது வந்து அவர் நஞ்சை கக்குறது, விஷத்தை மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அது குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2002 குஜராத் கலவரம் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்கிஸ் பானு அந்த விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா 3 வயசு குழந்தையே அப்படியே அவனுக்கு 10-15 பேர் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து போகிறானுங்க. போய் அந்த 3 வயசு குழந்தைய கையில் பிடிச்சி தரையில் பாறையில் அடித்து சாகடிக்கிறாங்க. குழந்தையை ஈன்றெடுத்து 1 வாரம் 10 நாள் கூட ஆகலை, அந்த பெண்ணை வந்து கேங் ரேப் செய்கிறாங்க. அதே மாதிரி குஜராத்தில் ஓராண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் புதைக்கப்பட்ட அந்த சுடுகாட்டில் போயிட்டு அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து அதுக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக
இப்படி யார் செய்ய முடியும் கொஞ்சம் சொல்லு, யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன புதைச்ச எடுத்து போனால் அது எந்த அளவுக்கு வெறி அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமான வெறியெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அப்படியே அவனுடைய எலும்புகள்லையும் ரத்தத்துலேயும் இந்து மதவெறி வந்து ஊட்டப்பட்டிருக்குது. இல்லை, இப்படிப்பட்ட அமைப்புகளை வைத்திருக்கு, சமூகத்துக்குள்ளேயும் அது வந்து பரவி இருக்குது, அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் அது வந்து வேறுபரப்பு இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அரசனுடைய அனைத்து அங்கங்களிலும் RSS ஆட்கள் இருக்கிறார்கள். இதை வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. பல்வேறு எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் வந்து பேசிட்டு போன தீஸ்தா சதல்வாத்து, சதீஷ் பாண்டியன் சொல்லி ஒரு எழுத்தாளர், இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய அன்னைக்கு குறிப்பாக இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இருந்த பாசிசத்தை விட இது வந்து மக்கள் மத்தியில் வேரூன்றி மக்களையே வந்து விஷம பிரச்சாரத்துக்கு ஆட்பட்டு இந்துத்துவ மனநிலைக்கு கொண்டு வந்து மதவெறி ஊட்டப்பட்ட நபர்களாக மக்களை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இது இந்த நான் சொல்கிற நூற்றுக்கணக்கான அமைப்புகள்னு சொல்கிறாங்களே, இதன் மூலமாக அன்றாட மதவெறி வந்து மோதல்களை ஏற்படுத்தி மதவெறியை பிரச்சாரம் பண்ணி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து எல்லாரையும் மக்களையே அந்த விஷம பிரச்சாரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவர்களாக மத வெறியர்களாக மக்களையே மாற்றி வைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதுதான் முக்கியமானது. இல்லை, இந்த இந்தியா கூட்டணி சார்பாக சொல்கிறாங்கல்ல, வடக்கே வந்து எல்லாம் மாறிடுச்சு, ராகுலுக்கு ஆதரவாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மோடி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் வந்து கருத்துக்கள் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக சொல்லப்படுது. நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறீங்க? ராகுலுக்கு அலை வந்து வீசுது. ராகுல் யாத்திரை போய் எல்லாரும் மக்களையும் திரட்டிட்டாரு. வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, வெற்றிகரமாக அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இவருடைய இதில் வந்து எலக்ட்ரோரல் பாண்டிலெல்லாம் இப்போ அவருடைய பேர் மோடியினுடைய பேர் கெட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆகவே இந்தியா கூட்டணி உடனடியாக வெற்றி பெறுவது வந்து இப்பயே முடிவாயிடுச்சு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஜூன் 4க்கு பிறகு ஒரு பொன்னுலகம் இருக்க போகுது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகப்படுது, இந்த துரதிருஷ்டம் இந்த இந்தியாவை பிடித்த பீடை வந்து மோடி தூக்கி எறியப்பட போகிறாரு, அப்படி ஒரு பொற்காலம் வந்து ஜூன் 4க்கு பிறகு அப்படின்னு இப்படி ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் மூலமாக இந்த பாசிச கும்பலை வீழ்த்த முடியாது அப்படின்றத நாங்கள் வந்து இந்த இயக்கமாக நாங்கள் தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாசிசம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க, தேர்தலில் வீழ்த்த முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ குறிப்பாக வந்து பாசிசம் வந்து இன்றைக்கு வந்து அரசு நிறுவனங்களில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாசிச கும்பல் தோல்வி அடைந்தால், மோடி தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு ஜனநாயகமாக தான் விலகி போயிடுவார் அப்படின்னு சொல்லி இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சியினர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், அது இதை சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு உலக நிலைமைகள் எதை காட்டுறது? ஏற்கனவே பாசிஸ்டுகளுடைய மனநிலை, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஆட்சிகள்லாம் எப்படி நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் ஃப்ராடு பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ராடு சம்மந்தமாக வந்து நீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம தோல்வி அடைய போகிறோம் அப்படின்றத வந்து இதனால் நமக்கு பெரிய பாதிப்பு வருது அப்படின்ற சூழ்நிலையில் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க 75. எப்போ வந்து அவங்க தங்களுக்கு பாதகமான சூழ்நிலை வருதோ அப்போது வந்து ஃபாசிஸ்டுகள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்கன்றது தான் வரலாறு. இப்படி தான் ஹிட்லர் செஞ்சார். இப்படி தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் சமீபத்தில் 2021 வந்து ட்ரம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகிற போது அவர் வந்து அந்த கேபிட்டல் அந்த மாளிகையவே முற்றுகையிட்டு அவர்களுடைய பாசிச குண்டற்படையை வச்சு இது பண்ணாங்க. இல்லை, ட்ரம்ப் அது முறியடிக்கப்பட்டிருக்குல்ல, ட்ரம்ப்போட இதையும் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து 77 வந்து முறியடிக்கப்பட்டிருக்குது. அரசு இயந்திரமோ இல்லை மக்களோ அதை விட்டுற மாட்டாங்கல்ல. ட்ரம்ப்பினுடைய பாசிச படையோ அல்லது வந்து இவங்களுடைய இந்திரா காந்தியினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த பாசிசமோ அது முற்றிலும் இதோட வேறுபாடான ஒரு பாசிச படையை கொண்டது தான் இன்றைக்கி இருக்கிற காவி கார்பரேட் பாசிசம், RSS பாசிசம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ஒத்திசைவாக்கல் நிகழ்ச்சியை வந்து செஞ்ச ஒரு பாசிச இது கிடையாது. இந்திரா காந்தியினுடைய பாசிசம் என்பது ஒரு அரசு கட்டமைப்பு முழுக்க பாசிசமயமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி அரசு கட்டமைப்பை பலவந்தமாக தன்னுடைய பாசிசத்தை அறிவித்து அதுக்கு பிறகு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்தம்மா. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களையும் அது பேர் அங்கே இந்திரா காந்தி அந்த காலகட்டத்தில் மக்களையும் வந்து பாசிசமயமாக்கலை. பாசிச கருத்துக்கு ஆட்பட்டவர்களாக அன்றைக்கு மக்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களை கணிசமான அளவுக்கு RSS பிஜேபி பாசிச கருத்துக்களை பிரச்சாரம் செய்து அவர்களை வென்றெடுத்திருக்கிறது. அந்த கருத்துக்கு மக்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அரசு நிறுவனங்கள் அனைத்திலையும் வந்து பாசிச கும்பல் வந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறது. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொண்ட அமைப்புகள், மற்ற அரசு அனைத்து எந்திரங்கள், போலீஸு, இராணுவம்,
இது எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ குறிப்பாக இராணுவத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இராணுவத்தில் வந்து முப்படை தளபதிகள் தங்களுக்குள் ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாதுன்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் மோடி வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, 2019க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இராணுவ தலைமை தளபதி அப்படின்ற ஒரு பதவியவே வந்து உருவாக்குறாரு. எல்லாத்தையும் சேர்த்த ஒரு தளபதி இப்படி வந்து எல்லாத்தையும் ஒத்திசைவாக்கல் செய்து பல்வேறு முஸ்லீம் மக்களையும் சரி, தன்னுடைய திட்டத்திற்கு, பாசிச திட்டத்திற்கு ஒத்து வராத அரசு அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாரையும் தூக்கி அடித்து எல்லாரையும் வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து ஒரு ஒத்திசைவாக்கல் நிகழ்ச்சியை செய்து தயார் நிலையில் வச்சுருக்குது இந்த இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். ஆக இவர்கள் வந்து அதை வந்து அன்றைக்கி இருந்த பாசிஸ்டுகளோட அல்லது ட்ரம்போடையோ அல்லது பிரேசிலில் இருக்கிற பொல்சோனாரோடையோ கம்பேர் பண்ண முடியாது. அதை விட மிக பிரம்மாண்டமான 200 ஆண்டுகள் அனுபவம் இல்லை, 100 ஆண்டுகள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை கொலை செய்து இஸ்லாமிய மக்களையும் தலித் மக்களையும் எதிர்கட்சிகளையும் வேட்டையாடி ருசி கண்ட ஒரு கும்பல் இது. ஆக அவர்களோட இவங்களை கம்பேர் பண்ண முடியாது. ஆகவே அதை வந்து இவர்கள் கண்டிப்பாக இந்த வரலாற்று அனுபவங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கிற பொழுது, இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கிற பொழுது இவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு ஜனநாயகமாக பதவியை விலகி போக மாட்டார்கள் இந்த பாசிச கும்பல். ஆக வந்து கண்டிப்பாக இவர்கள் வந்து இந்த வன்முறையில் ஈடுபடுவதற்கான அடிப்படை இருக்கிறது அப்படின்னு இந்த அடிப்படையிலிருந்து, இந்த அனுபவத்திலிருந்து, இந்த விவரங்கள்லேருந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி சொல்கிறாங்களே, இந்த வன்முறையெல்லாம் வராதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ பிஜேபி வந்து வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிஜேபி ஒதுங்கி போயிடும் அப்படின்னு யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், யாராவது உறுதியாக அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியலையா உங்களுக்கு? மிகைப்படுத்தப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லையே. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவபூர்வமாக இன்று நடப்பு அரசியல் விஷயங்களிலிருந்து உலகம் முழுக்க பாசிஸ்டுகள் என்ன செய்கிறாங்கன்றது, பாசிஸ்டுகளுடைய கடந்த கால விஷயங்களை எப்படி செஞ்சாங்க, இன்றைக்கி பாசிசம் எப்படி இங்கே வந்து வளர்ந்து இந்தியாவில் இருக்குது, ஒத்திசைவாக்கல் நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சுருக்குது, இப்படின்ற ஒரு அடிப்படையிலிருந்து, உதாரணங்கள்லேருந்து, நடப்பு விவரங்களிலிருந்து நம்ம சொல்கிறோம். ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு குருட்டாம்போக்கில் சொல்ல கிடையாது. அப்படி நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போது ஒரு விஷயத்தை வந்து அனுபவம், படிப்பினைகள்லேருந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி தான் சொல்கிறோம். மக்கள் ஒரு ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை வீழ்த்திய பிறகு அது நடைபெறலை அல்லது வந்து ஆட்சியை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இப்போ மக்கள் வந்து சும்மா இருப்பாங்களா? கிளர்ச்சி செய்ய மாட்டாங்களா? போராட மாட்டாங்களா? இந்த அச்சம் அவங்களுக்கு இருக்காதா? அவர்கள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் நிறைய கணிசமான அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. திரும்ப அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கூட அது முக்கியமான காரணம். அந்த மக்கள் வந்து இந்த பாசிச தன்மைகளை பற்றி, பாசிசத்தை பற்றி 1% கூட புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். பாசிசம்னா என்ன, பாசிசம் எதற்காக வருது, இந்த பாசிஸ்டுகளுடைய கேரக்டர் என்ன, இவனுடைய பலம் என்ன, இவன் எப்படிலாம் வந்து செஞ்சுருக்கிறான் அப்படின்றதை பற்றி மக்கள் புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிற வேலையை இந்தியா கூட்டணி செய்ய கிடையாது. இந்தியா கூட்டணி செய்திருந்தால், இந்தியா கூட்டணியோ அல்லது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பாசிசத்தை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தி, பாசிச அபாயம் வரப்போகிறது, பாசிஸ்டுகளுடைய தன்மை இது என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தால் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து ஆமாம் இந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுடுச்சு, இதை வந்து அவன் தடுக்கிறான், நம்மளாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து பாசிஸ்டுகளை தூக்கி எறியணும், அவன் தோல்வி அடைஞ்சதை வந்து நம்ம நிலைநாட்டணும்னு சொல்லி வருவாங்க. ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலேயே பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்களும் வந்து எல்லா பிரச்சாரங்கள்லையும் அதை பேசுகிறாரு, மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறாரு, வேளாண் மசோதாவை பற்றி பேசுகிறாங்க, சிஏ பற்றி பேசுகிறாங்க, இடி, சிபிஐ இதோட அடக்குமுறைகளை பற்றி பேசுகிறாங்க. இப்போ உணர்த்திட்டு தானே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட, அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அதான் இடி செய்கிறதே சொல்கிறாங்க, இப்போ சிபிஐ செய்கிறது சொல்கிறாங்க, ஐடி செய்கிறத சொல்கிறாங்க, இப்படி மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? இந்த நடவடிக்கைகள்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி செஞ்சுட்டு வர்ற நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? முஸ்லீம்களை வேட்டையாடுவது, முஸ்லீம் வீடுகளை இடித்து தள்ளுறது, எதிர்கட்சிகளை வந்து வேட்டையாடுறது, அவர்களை கைது செய்வது, இப்போ ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறது, இப்படி பல எதிர்கட்சி தலைவர்களை அன்றாடம் வந்து தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறது, வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது, விசாரணை கூப்பிடுறது, இப்படி செய்கிறார்கள்ன்றதை சொல்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னா, ஒரு பாசிச ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான தயாரிப்புகள், ஒத்திசைவாக்கம், ஒரு மிகப்பெரிய பேர் அபாயம் வரப்போகிறது, இதெல்லாம் வந்து இதற்கான தடைகளை எல்லாம் நீக்கிறாங்க. யாரும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. ஒரு பாசிசத்தை நிலைநாட்டுவதற்கு, பாசிச அரசை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதிரிகளெல்லாம் ஒழிச்சு கட்டி அடக்கி ஒடுக்கி அதுக்கு பிறகு தான் வந்து பாசிசம் வந்து வரும். பாசிசம் வந்து எடுத்தோடனே வந்து வந்துடுறது கிடையாது. எந்த சகுனத்தையும் காட்டாமல் பாசிசம் உடனே வந்துடாது. அதுக்கான சகுனம் தான் இதெல்லாம். சகுனங்கள் எச்சரிக்கையாக வந்து முன் ஏற்பாடுகளை இதெல்லாம் ஒரு இன்டிமேஷனாக வருது. அப்போ இது பாசிசத்துக்கான தயாரிப்பு என்று இவர்கள் புரிந்து கொண்டு மக்கள்கிட்ட பேசுறது இல்லை. சும்மா எப்பவுமே எதிர்கட்சிகள் வந்தால், ஒரு கட்சி வந்தால் ஆளுங்கட்சி தூக்கி எறியப்பட்டு எதிர்கட்சி ஆட்சி வந்துச்சுன்னா
ஏற்கனவே இருந்தவன் மேலே வழக்கு போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, அவனை தூக்கி சிறையில் போடுவாங்க, அல்லது அவனை மிரட்டுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் பிஜேபி செய்யுது அப்படின்ற கருத்து தான் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்களே தவிர, இது ஃபாசிசத்தை நிறுவுவதற்காக வருகிறது, நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை இவர்கள் கொண்டு போகல. சும்மா வழக்கமாக எதிர்க்க ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்ற மாதிரியான புரிதல் தான் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஒருவேளை மோடிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், தோத்து விட்டால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஆட்சியை விட்டு கொடுக்காம நம்ம வந்து ஆட்சியை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ராகுலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இருக்குது, அவங்க வந்து இவர் ஆதரிக்கிறாங்க இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, காங்கிரஸ் வந்து விட்டால் எருமை 2 எருமை இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டு போடும், இப்படி வெறுப்பு பிரச்சாரங்களே அவர் செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. இப்போ இந்தியா கூட்டணி வென்று விடுங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது, வென்று விட்டால் நம்ம பதவி விட்டு போயிடணுங்கிற ஒரு வரும்போது அந்த அச்சத்துல இருந்தானே இதை பேசுறதா நம்ம பார்க்குறோம். அப்படித்தானே இந்தியா கூட்டணியும் சொல்லுது, அவருக்கு அச்சம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சுன்னு. அப்படி இது பேச வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்கு, அதில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா? இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து கீழ்மட்ட தலைவர்கள் தான் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பேசுவாங்க, வெறுப்பு பேச்சுக்கள் எல்லாம் பேசுவாங்க, அதை வந்து மோடி கண்டுகளல் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி மோடியே வந்து இது மாதிரியான வெறுப்பு பேச்சுக்களை, மதவெறி பேச்சுக்களை வந்து இந்துக்களுடைய வந்து சொத்துக்களை புரிஞ்சு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற பிரச்சாரத்தை ஒரு பிரதமராக இருந்து கொண்டு பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதை தோல்வி பயத்திலிருந்து பேசுகிறாரு அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு ஃபாசிசத்தை வந்து ஒரு ஃபாசிஸ்ட் எப்படி நடந்துக்குவானோ அப்படி இப்போ தான் வந்து அவர் வந்து நடந்துக்கிறார். அது வந்து 7 கட்ட தேர்தல்களாக வந்து வகைப்பிரித்து வச்சிருக்கும் போதே இது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இப்படி பேசுனது என்ன ஆகும்? அப்போ அதெல்லாம் வந்து இஷ்யூ ஆகும், தமிழ்நாட்டு ஓட்டு மற்ற சவுத்தில் இருக்கிற ஓட்டு இது மாதிரி பிரச்சனைகள் ஆகும். ஆக இப்போ வந்து அது ஒரு அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த பிரச்சாரத்தை பேசுகிறாரு. அவர் ஃபாசிஸ்ட்டு அவர் வேலையை வந்து செய்கிறாரு அப்படின்றதான், அது அச்சத்திலிருந்து செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்போ அவர்கள் எந்தெந்த நேரத்தில் எதாவது செய்யணும் மக்களை தயார்படுத்துகிறாரோ அந்த அடுத்த கட்ட நகர்வு. ஆமாம் அது நெருக்கடியான நேரங்களில் இது போன்ற வேலைகளை செய்வார்கள் அப்படின்றது தான். எந்த எல்லைக்கும் அவர்கள் ஃபாசிஸ்டுகள் செல்வார்கள் என்பது தான் அவருடைய பேச்சிலிருந்து நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும். எந்த வரையறையும் எந்த ஒழுங்கும் அவர்களிடம் இல்லை. அதற்கு தேர்தல் ஆணையம் அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டு அவர்களால் பிஜேபியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் தான் அது. அப்போ அது நடுநிலையான தேர்தல் ஆணையம், கான்ஸ்டியூஷன் படி அதெல்லாம் செயல்படுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஒரு நெருக்கடி, பெரிய ஒரு இது வந்தது வந்து 77 தான், எமர்ஜென்சி பீரியட். அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து தேர்தல் மூலியமாக தானே வந்து தூக்கி எறியப்பட்டாங்க. எமர்ஜென்சி 75 அறிவிக்கப்பட்டு 77 வரைக்கும் நடக்குது. அதுக்கு அப்போ வந்து 77க்குள்ள தேர்தல் கொண்டு வரப்படுது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி விலக்கப்பட்டு தான் தேர்தல் நடக்குது. எமர்ஜென்சி விலக்கப்பட்டு தான் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது, அதில் தேர்தலில் வெற்றி பெறுறது அப்படின்றது வந்து நடக்குது. தவிர தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்படுது அப்படின்றது வந்து நடக்க கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எமர்ஜென்சி அறிவிக்கிற பொழுதே உள்நாட்டிலே அவர்களுக்கு வந்து எமர்ஜென்சி அறிவித்த பிறகு சரி, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த காலகட்டத்திலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பில் கடுமையான எதிர்ப்பு இந்திரா காந்திக்கு இருந்துச்சு. ஏன் அந்த எதிர்ப்பு அப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து வெளியிலேருந்து சர்வதேச அளவில் ஏற்படுகிற நிர்பந்தங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக அன்றைக்கி வந்து சமூக ஏகாதிபத்தியமாக ரஷ்யா ஒரு புறமும், இன்னொரு பக்கம் இன்னொரு முகாமாக வந்து அமெரிக்கா மேல்நிலை வல்லரசு அப்படின்றது ஒரு முகாமாகவும், இப்படி 2 முகாம்களாக பிரிந்து ஒரு பனிப்போரை நடத்தி கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கை தான் மேலோங்கி, அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் அழுத்தம் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி இவங்க வந்து ரஷ்யாவை ஆதரவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து அப்படிப்பட்ட உத்தரவுகளையும் நிர்பந்தங்களையும் கொடுக்குது. இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பாசம் வந்து இது கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்படுது. அப்படிப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அரசு எந்திரத்திலையும் இந்திய அரசு கட்டுமானத்திலையும் பலரும் வந்து இந்திரா காந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு தான் தேர்தல் அறிவிக்கப்படுது. அப்போ தேர்தல் மூலமாக எமர்ஜென்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அந்த தேர்தல் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல், அது மாதிரி ஒரு தேர்தல் இது அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து தவறானது. தேர்தல் மூலமாக விளக்கப்படலை, அதற்கு முன்னாடியே விலக்கிக் கொள்ளப்படுது, எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்படுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்கன்னா, பாசிசத்தை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலமாக வீழ்த்திட முடியாது அப்படிங்கிறது தான் உங்களோட நிலைப்பாடு? ஆமாம், பாசிசத்தை தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியாது, மாறாக மக்கள் படையாக ஒன்றிணைந்து அவன் எப்படி பல்வேறு படைகளை வந்து உருவாக்கி வைத்துக்கொண்டு கொலைவெறி அமைப்புகளையும் மதவெறி அமைப்புகளையும்
வைத்துக்கொண்டு எதிரிகளையும் இஸ்லாமியர்களையும் ஆட்சியாளர்களையும் எதிர்க்கட்சிகளையும் வேட்டையாடுவதோ, பகுத்தறிவாளர்களை, எழுத்தாளர்களை, பத்திரிகையாளர்களை கொலை செய்தோ, ஊடகவியலாளர்களை மிரட்டி வழக்கு போடுறானோ, இது மாதிரியான அமைப்புகளை வைத்திருக்கிற இந்த இதுக்கு எதிராக நாம் மக்கள் இப்படி படையாக திரண்டு, அமைப்பாக திரண்டு அவர்களை முறியடிப்பதன் மூலமாகத்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும்னு சொல்கிறோம். அப்படி செய்யணும்னு சொல்கிறோம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் திருப்பூரில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு பெண் தோழர் சங்கீதான்னு சொல்லி அவங்க ஒரு துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிஜேபிக்காரன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீ நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்ட ஆளு நீ இன்னைக்கு ஓட்டு கேட்டு வர்ற, நீங்களாம் எப்படி ஓட்டு கேட்டு வர முடியுது அப்படின்றத அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, விவாதத்தில் ஈடுபடுறாங்க. விவாதத்தில் ஈடுபட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கடைக்கு வந்துடுறாங்க. உடனடியாக பிஜேபி ஆட்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து இந்த பெண் தோழரை கடுமையான நாக்கூசும் வார்த்தைகளால் திட்டுறானுங்க, மிரட்டுறானுங்க, அவங்களுடைய செல்ஃபோனை பிடிச்சி உடைக்கிறானுங்க. இப்படி ஒரு பெண்ணுன்று கூட பார்க்காம ஒரு ஈவரக்கமற்ற முறையில் நடந்துக்கிறான், மிரட்டுறானுங்க. அப்போ இப்படிப்பட்ட தைரியம் இவனுங்களுக்கு எங்கேருந்து வருது? அப்போ இப்படிப்பட்ட குண்டர்களை அங்கே இருக்கக்கூடிய பெரியார் திராவிட கழக தோழர்கள், புரட்சிகர மக்கள் அதிகாரம் தோழர்கள், அல்லது விடுதலை சிறுத்தை தோழர்கள், அல்லது சிபிஐ தோழர்கள், அல்லது ஜனநாயக சக்திகள், இவங்கெல்லாம் சேர்ந்து 10 பேர் போய் சேர்ந்து ஏன் அவனை கேட்கக்கூடாது? ஏன் அதுக்கு நாம் நாம அவன் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸாக போய் எதுக்கிட்ட சண்டை போட்டா அப்படின்னு அவனு சட்டை பிடிச்சி ஏன் கேட்கக்கூடாது? இப்படிப்பட்ட வடிவங்களில் தான் அவனை போய் பிரச்சனை செய்வதன் மூலமாக தான் அவன் எப்படி அணுகிறானோ அதே மாதிரியான அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்கும் போது தான் அவனை ஒழிச்சு கட்ட முடியும். அவன் நம்ம மக்களை, தோழர்களை பாதுகாக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுனாலே நீங்கள் ஒரு படையாக நீங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து, இப்போ ஜிஎஸ்டி வேண்டாம், அல்லது டிமானிட்டைசேஷன் வேண்டாம், அல்லது சிஏஏ என்ஆர்சி வேண்டாம், அல்லது விவசாயம் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும் என்ற போராட்டங்கள், எல்லா போராட்டங்கள்லையும் இவன் ரவுடிகளை ஏவி, வன்முறை கும்பல்களை ஏவி கலவரங்களை நடத்துகிறான். அனுமன் சேனா, இந்து சேனா, இப்படிப்பட்ட மதவெறி அமைப்புகளை ஏவி அங்கே கலவரம் பண்ணுறான். 100-150 பேர் கொலை செய்கிறான். மிகப்பெரிய ரத்த ஆறு ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறான். அப்போ நீங்கள் அமைதியான முறையிலே உங்களுடைய கோரிக்கையை வைத்து அரசாங்கத்திடம் கேட்கணும்னு சொன்னாலும் கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு படையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட 2வது முறை விவசாயிகள் போராட்டத்தில் அது மாதிரியான ஒரு படையோடு தான் விவசாயிகள் போனாங்க. அது மாதிரியான சில தயாரிப்புகளோடு தான் போனாங்க. அவனை வீழ்த்துவதற்கு, அவன் இது மாதிரி பிரச்சனை வன்முறைக்கு வருவான், நம்ம எதிர்த்தாக்குதல் செய்வதற்கு, மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவனை திருப்பி தாக்குவதற்கான தயாரிப்போடு போனாங்க. அதுதான் முன்னுதாரணமிக்க போராட்டம். அப்போ மக்கள் படையாக மாறுவதன் மூலமாக அவனை எதிர்த்து அப்படி தான் முறியடிக்க முடியுமே தவிர மாறாக இதெல்லாம் இது என்ன படை கட்டணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வன்முறை இல்லையா, இதெல்லாம் பழைய மாதிரி நக்சல் பாரி அது இது மாதிரி போகிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொன்னால் வேறு எந்த வழியில் அவனை வீழ்த்துவதுன்னு சொல்லுங்கள். குஜராத் வன்முறையாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் அதை கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை கொலை செஞ்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு, நீதிமன்றங்களை பயன்படுத்தி கொண்டு, அரசு அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி ஜாலியாக வெளியில் உலாவிக்கிட்டு இருக்கிறானுங்க, உயர் பதவிகள் இருக்கிறானுங்க. இப்படிப்பட்ட கொலைவெறியர்களை இந்த சட்டம் பாதுகாத்துச்சா? இந்த கான்ஸ்டியூஷன் பாதுகாத்துச்சா? இவன் சொல்கிற பாராளுமன்றம், சட்டமன்றம் ஏதாவது தண்டிச்சிச்சா? எதுவுமே இந்த சட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆக அப்போ அவன் எப்படி மக்களை, சாதாரண மக்களை, உழைக்கின்ற மக்களை, இஸ்லாமியர்களை வேட்டையாடுறானோ, ஒழித்து கட்டுறானோ, அடித்து துவைக்கிறானோ, அவங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணு, மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அக்களக்க கொலை செஞ்சானோ, இப்படிப்பட்ட குண்டர்களை அதே மாதிரியான வணிகங்களில் நமக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக கூட நம்ம ஒரு படையை உருவாக்கி கொள்ளும்போது தான், அமைப்பாக செயல்படும் போது தான், மற்ற ஜனநாயக சக்திகளாக ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குகிற பொழுது தான், இதற்கு இவனை முறியடிப்பதற்கு, தாக்குவதற்கு, மக்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு படையை உருவாக்கி கொள்ளும்போது தான் நம்ம போராட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். அதுதான் தீர்வுன்னு சொல்கிறோம். இல்லை, அப்படி ஒரு மக்கள் படை இப்போதைக்கு இல்லாத சூழலில் அப்படி ஒன்று இருக்கா? யாருக்கிட்டையும் அப்படி இல்லாத சூழலில் நம்ம எப்படி சொல்கிறது, ஆல்டர்னேட்டிவ் அங்கே போக வேண்டிய தேவை இருக்குது இல்லை? இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல? அதுதான ஆப்ஷனாக இருக்குது நமக்கு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அதுக்கிட்ட அந்த தயாரிப்பு இப்போதைக்கு இல்லைன்றது சரிதான். ஆனால் அதுதானே தீர்வாக இருக்க முடியும், அதுதானே மாற்றாக இருக்க முடியும். அதை பற்றி யோசிங்க. நீங்கள் ஒரே யோசனை எப்போ பார்த்தாலும் தேர்தல், ஓட்டு போடுறது, இப்படியே செஞ்சு தானே இந்த பாசிஸ்டுகள் வளர்ந்து வந்திருக்கிறான். இந்த பாசிஸ்டுகள் அதை பயன்படுத்திட்டு தானே வந்திருக்கிறான். நீங்கள் எத்தனை முறை இதை நாங்கள் 2002 இதை பேசிக்கிறோம். பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டில்
நீங்கள் வந்து இந்த சட்ட அமைப்புகள் மூலமாக, இந்த தேர்தல் மூலமாக, இந்த அரசு அமைப்புகள் மூலமாக, இந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக நீ சொல்கிற முன்னையான சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு, எந்த சித்தாந்தமும் இல்லாத கட்சிகளை வைத்துக்கொண்டு, மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்க இந்த மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து அவனை வீழ்த்துவதற்கு அவனைப் போல சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு படையாக திரண்டு அவனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அன்றைக்கே நாங்கள் பேசியிருக்கிறோம். அதற்கு மாறாக நீங்கள் போடுகிற ஓட்டு என்பது பாசிசத்திற்கு போடுகின்ற ஓட்டுன்னு 2002 பேசியிருக்கிறோம். அப்போ அதுதான் இன்றைக்கி சொல்கிறோம் நாங்கள். அது போடுகிற ஓட்டு என்பது பாசிசத்தை வளர்க்குறதுக்கு தான் பயன்படுது. மாறாக அவர்களை முறியடிப்பதற்கு மக்கள் படையாக திரண்டு, கொள்கை ரீதியாக திரண்டு, சமரசம் இல்லாமல் அவனோட மோதி வீழ்த்துவது தான் அவனை வீழ்த்த முடியும். பாசிசத்திற்கு எதிரான இந்த போரில் இந்த ஆதரிப்பது என்பது ஒரு கட்டம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆதரிக்கணுங்கிற வாதங்களை இந்த தரப்பு இடதுசாரி அமைப்புகளே வந்து முன்வைக்கிறாங்கல்ல. அதுதான் ஏற்கனவே சொன்னோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை நிலைநிறுத்தி கொள்கின்ற அளவிற்கு பலம் வாய்ந்தவர்களாக இந்தியா கூட்டணி கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை நிலைநாட்டி அவனுடைய தோல்வியை வந்து உறுதிப்படுத்திடும். இவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டிடும். இந்த அமைப்பு, இந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கும், இந்த தேர்தல் ஆணையம் பாதுகாக்கும், இந்த இராணுவம் பாதுகாக்கும். இவன் வன்முறை பண்ணான்னா அவனை ஒழிச்சு, அவனுங்களை முறியடித்து, அவனுடைய வன்முறையை முறியடித்து வெற்றியை நிலைநாட்டிடும் சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா அரசு அமைப்புகளும் அவனுடைய கையில் இருக்குது. எல்லாம் பாசிசமயமாக்கப்பட்டிருக்குது. பாசிச குண்டற்படையவன் வைத்திருக்கிறான். ஆகவே இது வந்து சாத்தியம் இல்லை. இதுக்கான அடிப்படை இல்லை. அவன் வெற்றியை பெறுவதற்கு, வெற்றியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு, இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு கூட அதற்கான அடிப்படை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கடைசியில் அவங்க மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் போய் நிற்கிது, பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் நிற்கிது, இல்லை அவர்களை உங்களை பின்னாடி இருந்து இயக்குவது அவர்கள் தான், இப்படியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது அவங்க மேலே. இது வந்து ஒரு சாதாரண பாமரன் பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆதரவாக பேசணும்னா இன்னொருத்தனுக்கு சப்போர்ட்டு, இன்னொருத்தனுக்கு ஆதரவாக பேசினா இவனுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு ரொம்ப பாமரத்தனமான ஒரு இதுதான். எப்பயுமே நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்குறதுன்னு இதுதான் சொல்கிறது. பிளாக்குக்கு ஒரு கலரு, ஒயிட் ஒரு கலரு, இடைப்பட்ட கலருன்னு ஒன்று இருக்குதுல்ல, எதுவுமே இல்லையா? 1 இருக்குது, 2 இருக்குதுன்னா 1.2 இல்லையா, 1.5 இல்லையா? நாங்கள் கடந்த காலங்களில் வந்து அதிமுகவை எதிர்த்துலாம் பாடல் பாட்டுக்கிறோம். ஊழல் பெருச்சாளி ஜெயலலிதா எதிர்த்து பாடும்போது இதை வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னால எங்கள் மேலே விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இப்படி பார்க்குற பார்வை வந்து தேர்தல் வரம்புக்குள்ளே நின்று பார்க்குற ஒரு குறுகிய பார்வை இது. இப்படி பார்த்தா இப்படிப்பட்ட கேள்விகள் வரதான் செய்யும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த விஷயத்தின் மூலமாக இந்த நிலைப்பாடு பாசிசத்தை பிரச்சாரம் செய்வதாக நாங்கள் செஞ்சாலும் கூட இது வந்து இந்தியா கூட்டணியை விமர்சிக்கின்ற ஒரு வேலை தான் இது. இந்தியா கூட்டணி அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக கொள்கையுடைய கூட்டணி அல்ல என்று நாங்கள் இதை வந்து அம்பலப்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒத்த கொள்கை சித்தாந்த கொள்கை எதிரின்றாங்களே பிஜேபிக்கு எதிரான கொள்கை கூட்டணி கிடையாது இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து சமீபத்தில் நீங்களாம் பிரபலமாக பேசப்பட்டார். ஒரு வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது ராகுல் காந்தி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற பினராயி விஜயனை பார்த்து பேசினார். இவர் டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டாங்க, ஏன் பினராயி விஜயனை கைது பண்ணல பிஜேபி அரசு? ஏன்னா பிஜேபிக்கும் சிபிஎம்முக்கும் இன்டர்லிங்க்டு அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அதுக்கு பதிலாக அவரும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறார் பினராயி விஜயன். இந்திரா காந்தி உங்கள் பாட்டியவே நாங்கள் பார்த்த ஆளுங்க, எமர்ஜென்சியை நாங்கள் பார்த்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்திற்கான சாதாரண ஓட்டுக்காக கூட இவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. வெற்றி பெறுவது ஓட்டு தர பிஜேபி வீழ்த்தணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச திட்டம் வச்சுக்கிட்டு, கூட்டணி கொள்கைகளை வச்சுக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படின்ற குறைந்தபட்ச சென்ஸ் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட ஆட்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. பல இடங்களில் அதை சொல்ல முடியும். இது மாதிரி அவங்களுடைய ஓட்டாண்டித்தனத்தை நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். எந்த கொள்கையும் கிடையாது. இப்போ சித்தராமையா வந்து முன்னாடி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை தடை செய்வோம், பஜ்ரந்தலை தடை செய்வோம், மிகப்பெரிய வன்முறை அமைப்பாக இருக்குது. அது மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த பசுராஜ் பொம்மை கொண்டு வந்த அந்த ஹிஜாப் தடை சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்குவோம் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் வந்து அதை உடனடியாக அந்த கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி வந்து இதெல்லாம் இந்த எலெக்ஷன் நேரத்தில் சென்சிட்டிவான பிரச்சனை பேசக்கூடாது. நாங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பேச முடியும். அந்தளவுக்கு எந்த கொள்கையும் ஒத்த ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. ஒரு சந்தர்ப்பவாத
கூட்டணி தான். எந்த குறைந்தபட்ச திட்டமும் இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட கிடையாது. குறைந்தபட்ச திட்டம் அந்த கட்சிகளுக்குள்ளே பேசி ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட இது இது வந்து அதனால் இதை விமர்சிக்கிறதாக தான் நாங்கள் வந்து இந்த பாசிச எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்கிற அதே நேரத்தில் இவர்களுடைய பலவீனங்களையும் இவர்களுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி இவர்கள் பாசிசத்தை வீழ்த்த மாட்டார்கள், மக்கள் தான் பாசிசத்தை வீழ்த்த தகுதியானவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், ஆகவே மக்கள் அதை செய்யணும். எவனவோ கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆளுவர்க்க கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இது மாதிரி கட்சிகள் வந்து பாசிசத்தை வீழ்த்தும். நீங்கள் ஓட்டு போட்டு வீட்டில் போய் உட்காருங்க, வீட்டில் போய் உட்காந்தா மக்கள் பாசிசம் வீழ்த்துருன்னு சொல்கிற மக்கள்கிட்ட இருக்கிற தவறான கண்ணோட்டத்தை வந்து உடைக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நாங்கள் அவங்கள அம்பலப்படுத்துறது செய்கிறோம். இந்தியா கூட்டணி அம்பலப்படுத்துறது இது தவறான கண்ணோட்டம், மக்கள் தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து இது குறுகிய பார்வையிலேருந்து பார்க்குற பொழுது இந்த கண்ணோட்டம் தான் வரும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடாக இந்த விஷயத்தை சொல்கிறோம். எப்படி ப்ராடாக சொல்கிறோம்? பாசிசம்னா என்ன, இது எந்த பேக்ரவுண்டில் வருது, உலகம் முழுக்க பாசிசம் எப்படி வருது, அது நிதி மூலதன கும்பலுடைய ஒரு தேவைக்காக வருது, முதலாளித்துவத்தினுடைய சர்வாதிகாரம், அதை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் படை கட்டி தான் ஒழிக்க முடியும், அதுதான் வந்து சரியான ரூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடான அளவில் நாங்கள் அதை பேசுகிறோம். அப்படி பேசும்போது கூட எங்களை முத்திர குத்தி இவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது குறுகிய ஒரு தேர்தல் வரம்புக்குள்ளே உட்பட்டு யோசிக்கிறதுனுடைய விளைவு. இல்லை, இது தெரிந்து அவங்க செய்கிறாங்களா, இல்லை ஒருவேளை அவங்க தெரியாமல் அப்படியான புரிதல் இல்லாமல் இதை பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேர்தல் வரம்புக்குள்ளே சிந்தித்து பழக்கப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனா முறை தான் வந்து வரும். அதைத்தான் அவர்கள் வந்து செய்கிறாங்க. அது வேணும்னு செய்கிறாங்களா, வேண்டாம்னு செய்கிறாங்களா, கான்சியஸாக செய்கிறாங்களா? சில மார்க்சியம் பேசக்கூடிய, பொதுவிடம் பேசக்கூடியவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. அதான் அவங்க அப்படி இருந்தாலும் அவங்க தேர்தல் மூலமாக தேர்தல் மாயைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் மாயை மூலமாகவே இந்த பாசிசத்தை வீழ்த்திட முடியுன்றதுல இந்த மார்க்சியத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் பாதைக்கு போன இவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆக அவர்கள் அந்த நிலைமைக்கு மாறிட்ட பிறகு அந்த ஸ்டாண்டை தான் அவங்க எடுப்பாங்க, அந்த வரம்புக்குள்ளே இருந்து தான் சிந்திப்பாங்க. அதுதான் அவங்களுடைய தவறு அப்படின்றதான். மாறாக நாம் வந்து மக்கள்கிட்ட வீச்சான பிரச்சாரத்தை கொண்டு வந்து பாசிசத்து அபாயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். பாசிசத்தை புரிய வைக்க இப்போ நம்ம சொல்வதன் மூலமாக உடனடியாக படை கட்டிட போகிறதில்ல. இது தேவையை மக்களுக்கு புரிய வைக்கணும்னாலே நீங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் மக்கள் வந்து இதை கவனிக்கிறாங்களே தவிர, மாறாக வந்து நம்மளும் போய் தேர்தலில் நின்று ஓட்டு போடுங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படி பாசிசத்தை தெருவில் இறங்கி வீழ்த்தணும், அவனை மோதி வீழ்த்தணும், அவன் இவ்வளோ பெரிய படை வைத்திருக்கிறான் அப்படின்னாலும் சொன்னோம்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, யாருக்கு ஓட்டு போட சொல்கிற, இப்படி தான் கேட்குறாங்க மக்கள். நாங்கள் போய் பிரச்சாரத்துக்கு போனோம்னா, பஸ்ஸில் பிரச்சாரம், ட்ரெயினில் பிரச்சாரம் போனோம்னா போய் மக்களே நாங்கள் யாருக்கும் ஓட்டு கேட்டு வரவில்லை, நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்கிறோம், ஏனென்று சொன்னால் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு காதை கேட்குறான். இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள், அதே நேரத்தில் பாசிசத்தை வீழ்த்திட முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ வந்து அவன் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அவன் வந்து யாருக்கு எல்லா கட்சிகளையும் போல இவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆமாம் அப்படின்றத மட்டும்தான் கவனிக்கிறாங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்குறாங்க அப்படின்றதான் பார்க்குறாங்களே தவிர, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அது வந்து அவங்க மண்டையில் ஏறுறதில்ல, அவங்க காது கொடுத்து கேட்குறதில்ல. அப்போ இதை காது கொடுத்து நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் வந்து இந்த தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியாது, இது தேர்தல் என்பது ஒரு மாயை, இதை வந்து செய்ய முடியாது, சாத்தியமில்லை, இதை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை அதிலிருந்து விடுவித்து நாம் வந்து என்ன செய்யணும், எப்படி பாசிசத்தை முறியடிக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை சொல்லும்பொழுது தான், பாசிச அபாயத்தை வந்து மக்களுக்கு விளக்கி உணர்த்தும் போது தான் மக்கள் அதை காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ மக்கள் காது கொடுத்து கேட்பதற்கே, புரிய வைப்பதற்கே, அவர்கள் இதை பரிசீலிப்பதற்கே தேர்தல் பாதையை புறக்கணியுங்கள் என்று சொல்லும்போது தான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது தான், அந்த தேவையிலிருந்து தான் அதை செய்கிறோம். மற்றபடி தேர்தல் எப்பயுமே நம்ம தேர்தலே புறக்கணிக்கக்கூடிய தேர்தல் புறக்கணிப்பு தான் கற்புகரமான அரசியல் அப்படின்ற நோக்கத்திலிருந்து பண்ணுறதில்ல. தேர்தல்ன்றது எப்போ பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி உலக படிப்பினை அனுபவங்கள்லாம் இருக்குது. ஆகவே வந்து தேர்தல் புறக்கணிப்பு தான் இதுன்றது அப்படின்றது கிடையாது. தேவை ஏற்படின் தேவையை நாம் வந்து பருண்மையான நிலைமைகளில் நாம் பயன்படுத்துறது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களிடத்தில் போய் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள், ஆனாலும் பாசிசத்தை அப்படி வீழ்த்திட முடியாது, தேர்தலுக்கு பிறகும் பாசிசம் இருக்கும், அதை தொடர்ந்து நம்ம முறியடிக்க வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் பிரச்சாரமாக செய்கிறாங்க தானே? செய்கிறாங்க. மொத்தமாக இன்றைக்கி இருக்கிற பிரச்சாரம், இந்த இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரத்தில், பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தில், பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாசிசத்துக்கு எதிரான பிரச்சாரத்தில் இந்த தேர்தல் மூலமாக மட்டுமே வீழ்த்த முடியாது, களத்தில் இறங்கி போராடி தான் வீழ்த்தணும் அப்படின்ற இது வந்து
மிக மிக ரொம்ப சொற்பமான அளவில் 0.5 அப்படின்ற அளவில் தான் வந்து அப்படி தான் இருக்குது தவிர இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக இல்லை. 1% கூட அப்படிப்பட்ட விவாதத்தை வந்து எழுப்பலை. அப்படிப்பட்ட விவாதமே வந்து கட்டியமைக்கப்படலை அப்படின்றது தான். தேர்தல் மூலமாகவே வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் வந்து பெரும்பாலும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. தெருவில் இறங்கி போராடணும் அப்படின்னு யாரும் பேசுகிறது. திரும்ப திரும்ப இந்த தேர்தல் மாயை மேலும் மேலும் மக்கள்கிட்டே இயல்புலே தேர்தல் மூலமாக ஜூன் 4க்கு பிறகு மாற்றம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாயையை, அப்படிப்பட்ட விவரம் தெரியாத அந்த மக்கள்கிட்ட இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம் என்பது மேலும் அந்த மாயைக்குள்ளே அந்த மக்களை தள்ளுவதாக தான் இருக்குதே தவிர மக்களுக்கு வந்து பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற புரிதல் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு மேம்படுத்தியிருக்கிறாங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக அப்படின்னா கிடையாது. அவங்க யாருமே அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை செய்கிறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் போய் அதை போய் பிரச்சாரம் பண்ணோம்னு சொன்னால் அது 10ஓட 11 தான் போகுமே தவிர அது புரிந்து கொள்ள மாட்டார்கள் மக்கள். அப்போ மக்கள் புரிஞ்சுக்கணுன்னாலே நம்ம தேர்தலை புறக்கணித்து விட்டு அது அடுத்த கட்டமாக பாசிசத்தினுடைய விவரங்களை அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது, அது எப்படி நம்ம முறியடிக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கி பேசும்போது தான் மக்களுக்கு அந்த உணர்வை வந்து ஏற்படுத்த முடியும், புரிய வைக்க முடியும். புரிய வைக்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம உடனே படை கட்டிட போகிறதில்ல. அப்படி படை கட்டுறதுனாலே மஸ்ட்டு இந்த விழிப்புணர்வை மக்கள் வந்து பெற்றிருக்கிற பொழுது தான் நீங்கள் பாசிச படை பற்றி கட்டுவதை பற்றி சிந்திக்க முடியும். ஆனால் இந்த பிரச்சாரமே இன்றைக்கி வந்து போகலை அப்படின்றது தான் விஷயம். பாசிச படைக்கு எதிர்ப்பு படையை நாம் கட்டணும் அப்படின்ற பிரச்சாரம் வந்து அதை முறியடிக்கணும் அப்படின்றத பற்றியான பிரச்சாரமே மக்கள்கிட்ட போகலை. திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணி வந்து பண்ணுகிற பிரச்சாரம் என்பது ஒரு சுனாமி மாதிரி வந்து தேர்தல் மாயைக்குள்ளே மக்களை ஆழ்த்துது. ஆகவே மக்களை வந்து தேர்தலை புறக்கணிச்சுட்டு அந்த மாயையிலிருந்து விடுவித்து அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை பற்றிய விஷயங்களை சொல்லும்போது தான் பாசிச எதிர்ப்பு கருத்துக்கள் மக்களிடம் போய் சேருது அப்படின்றது தான் எங்களுடைய அனுபவம். அந்த அடிப்படையிலிருந்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதை அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஜனநாயக சக்திகள் பலரும் இந்த பாசிச நிலைமைகளை உணர்ந்து, பாசிச அபாயத்தை உணர்ந்து, இதை முறியடிப்பதற்கு தேர்தலையும் பயன்படுத்தணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உணர்வுபூர்வமாக அதை வந்து அந்த அபாயத்தினுடைய நிலையை உணர்ந்து இதை ஒரு வழிமுறையாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த தேர்தல் வழிமுறை என்பது தவறானது. கடந்த காலத்தில் பாசிசம் வளர்வதற்குத்தான் அது வழிவகை செய்திருக்கிறது. ஆக அதை புறக்கணித்து விட்டு இந்த பாசிசத்தை முறியடிப்பதற்கு மக்கள் படையாக திரளுவதும், சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக சமரசம் இல்லாமல் அவர்களை மோதி வீழ்த்துகின்ற திசையை நோக்கி பயணிக்கிறதும், அதை பற்றி பரிசீலிக்கிறதும், அதை விவாதமாக மாற்றுவதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ உடனடியாக படை கட்டணும் அப்படின்ற இதுலாம் வந்து இதற்கு முன்னாடி இதை பற்றி பரிசீலிக்கணும். தயவுசெய்து இதை ஜனநாயக சக்திகள் வெறுப்புக்கு அப்பாற்பட்டு யதார்த்த நிலைமைகளிலிருந்து பரிசீலிக்கணும்னு சொல்கிறோம். முன்முடிவுகளிலிருந்தோ, எங்களுடைய விருப்பத்திலிருந்தோ, உங்களுடைய விருப்பத்திலிருந்தோ இல்லாமல் சமூகத்தினுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, சமூகத்தினுடைய பருமையான நிலைமைகள் எப்படி இருக்குது, அவர்கள் கடந்த காலத்தில் பாசிஸ்டுகள் என்ன இந்தியாவிலே செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களெல்லாம், இந்த சட்டம் எல்லாம் எப்படி தோற்று போய் நிற்கிறது அப்படின்ற விவரங்களிலிருந்து முடிவுக்கு வருமாறு, அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்கின்ற கருத்தை பரிசீலிக்குமாறு உங்களை தாழ்மையோடு ஜனநாயக சக்திகளை நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.